பாரதிய ஜனதா கட்சியை விரட்டி அடிப்போம்னு நீங்க வந்து திருவொற்றியூர்ல மட்டும் முழக்கம் போடல நாங்க. நாடு முழுவதும் நாங்க முழக்கம் போட்டுட்டு இருக்கோம் 1. அந்த அம்மா பாவம் கவர்னரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கமா வந்து கவர்னர் பதவின்றது வந்து அரசியல் ரீதியா வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இல்ல வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ். ஆக்டிவ் பாலிடிக்ஸ்னா பார்ட்டி பாலிடிக்ஸ்ல இருந்து விடுபட்டு போறவங்க தான் அங்க போவாங்க. ரொம்ப ரேரா தான் வந்து திரும்பி வருவாங்க. அப்படி திரும்பி வந்தா கூட அதுக்கு இணையான ஒரு நிலையில இருந்தவங்கலாம் பார்த்துருக்கோம். அதாவது கவர்னரா இருந்திருப்பாங்க. திரும்பி வரும்போது ஒரு முதலமைச்சராவோ, இல்ல வந்து ஒரு ஒன்றிய அமைச்சராவோலாம் இருப்பாங்க. அந்த அம்மா எந்த அளவுக்கு வந்து அவமரியாதை செய்யணுமோ, அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அவமரியாதை செஞ்சிருக்கு. ஆனா அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுடைய தந்தையார் குமரி ஆனந்தன் அவர்களுடைய ந அவருடைய லெகசியும் ஃபாலோ பண்ணல. இன்னும் சொல்லப்போனா அந்த அம்மா படிச்சதே டாக்டருக்கு படிச்சதே வந்து அவங்க அப்பா தமிழறிஞர்ன்றதுனால தான் கிடைச்சது. அவங்க அப்பா வந்து எந்த மத சார்போ, இல்ல வந்து அவங்க பேசுற கருத்தியலின் அடிப்படையில குடுக்கல. தமிழறிஞரின் அடிப்படையில கலைஞர் குடுத்தாரு அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு புறம். அங்க போய் நின்னுட்டு கூட அந்த அம்மா கேட்கறாங்க. இது எந்த இடம்னு கேட்கறாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா எம்எல்ஏவா இருந்திருக்காரு. குமரி ஆனந்தன் அவர்கள் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சி நடத்தின காலத்துல வந்து அங்க நின்னு வெற்றி பெற்றவர் அதிமுக கூட்டணியில. இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நம்ம வந்து அவங்க சொல்றாங்க, விரட்டி அடிப்போம்னு சொல்றாங்க. நாங்க வந்து அம்பேத்கருக்கு மரியாதை. நீங்க போடுற மாலையும், நீங்க அங்க வந்து கூடுறதுமா மரியாதை? அது இல்ல மரியாதை. இப்ப வழக்கமா கிராமத்துல சொல்லுவாங்க. சில பேர் வந்து அப்பா இறந்து போயிடுவாங்க. அப்பா இறந்து போன உடனே அவங்களுக்கு வந்து படையல்லாம் போட்டு பயங்கர விமரிசையா பண்ணுவான். அப்போ பக்கத்துல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. உயிரோட இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு வாய் தண்ணி குடிக்கல. அவனுக்கு வந்து இவ்வளோ மரியாதை செய்றாங்கன்னா, அந்த மாரி ஒரு தலைவரை போற்றுவது என்பது அவங்களுக்கு வந்து மாலை போடுறதோ, அல்லது வந்து விழா எடுக்கிறதோ இல்ல போற்றுவது. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கருத்தியலின் அடிப்படையில் செயல்படுவது, அல்லது அந்த கருத்தியலை பாதுகாப்பது தான் வந்து அவங்கள வந்து போற்றுறது. அம்பேத்கர போற்றுறேன்ட்டு நீங்க வந்து தங்கத்துல செஞ்ச மாலை போட்டா மட்டும் அம்பேத்கருக்கு வந்து மரியாதை ஆயிடுமா? இல்ல. ஆனா அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டத்திற்கு, அம்பேத்கருடைய கருத்தியலுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா, தெருல நின்னு இறங்கி போராடுறது தான் அம்பேத்கருக்கு செய்ற மரியாதை. அந்த மரியாதைய செய்யக்கூடிய இயக்கமா தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும். முதல்ல அத அந்த அம்மா இல்ல புரிஞ்சுக்கணும். அண்ணல் அம்பேத்கர் அனைவருக்குமானவர் தானே? கரெக்ட். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைன்றது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வந்து அதற்கான தீர்வை காணணும்னு நீங்க சொல்லும் பொழுதே, உங்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான தொடர்பா அந்து போது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவரா புரட்சியாளர் அம்பேத்கரை நீங்க சுருக்கி பார்க்கின்ற பொழுது, உங்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருமான தொடர்பு அந்து போச்சு.